குண்டு மிளகா போட்ட முட்டை தோசை சாப்பிட்டா சும்மா ஜிவ்வுன்னு இருக்கு. கொல்லாமா சமைக்கிறதுக்கு ரொம்ப தேவை நெருப்பு தான். அதை பத்த வச்சுக்கிட்டு தாராளமா எண்ணெயை ஊத்திட்டு கடுகு, சின்ன சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தூவி விட்டு அது கூட வெள்ளை கலர்ல இருக்கிற பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பழுத்த வெள்ளை தக்காளி ஒண்ணு போட்டு சும்மா புகை வர்ற அளவுக்கு அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். கடைசியா வந்துதான் இந்த குண்டு மிளகா. நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு தேவையான அளவு பிச்சு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் புனிதாவை போட்டுக்கலாம். சாரி புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். இத மிக்சியில அரைச்சிட்டு தனியா சட்னி மாதிரி எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் போல எண்ணெயை எடுத்துக்கிட்டு நல்ல பெரிய கரண்டியை வச்சு மாவை ஊத்திட்டு ஒரு இழுத்துட்டு அதுல வெள்ளை கலர் கோழி போட்ட வெள்ளை முட்டையை உடைச்சு ஊத்தி நம்ம ஸ்பெஷலா ரெடி பண்ண குண்டு மிளகாய் சட்னியை தோசையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை திருப்பி போட்டுட்டு அப்படியே நம்மளோட வாயில கொஞ்சம் போட்டுட்டு தோசை சும்மா காரமா குண்டு மிளகாய் மாதிரி சும்மா கும்முண்டு இருந்துச்சு.